ஹாய் கைஸ், வெல்கம் டு பிகே கிளான். நான் தான் உங்கள் பிரஜீஷ். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காய் கிளான் தி டார்க்னஸ் அவருடைய எபிசோட் நம்பர் 8 த காய் கிளான் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எபிசோட் நம்பர் 7 த விஆர் சிப்புக்கும் எபிசோட் நம்பர் 8 த காய் கிளானுக்கும் அதில் பெரிய கேப் வந்துருச்சு. அதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் மீதி வீடியோஸ் இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக போட முயற்சி பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எபிசோட் நம்பர் 8 காய் கிளான். இதுலேருந்து கதை வேறு லெவலில் போகும். இதுலேருந்து இது வரைக்கும் நீங்கள் பார்த்த அது எபிசோட் 1லேருந்து எபிசோட் நம்பர் 7 வரைக்கும் பார்த்த எல்லா கேரக்டர்ஸையும் இப்போதைக்கு நீங்கள் மறந்துடுங்க. ஏன்னா எபிசோட் நம்பர் 8லேருந்து நீங்கள் ப்ரோலாகில் பார்த்தீங்க இல்லையா, அந்த கேரக்டர்ஸ். ஸோ இன்னும் புது புது கேரக்டர்ஸை பற்றி தான் கதை வரப்போகுது. ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 7 எபிசோட்ஸில் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இருக்காது அவ்வளோவா. அப்படி டீட்டெயில் இருந்தாலும் அது இன்னும் ஒரு 100 எபிசோடுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எதுவும் நமக்கு தேவைப்படாது. ஒருவேளை அதுக்கப்புறம் டீட்டெயில் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த டீட்டெயில் இதில் வருதுன்னு சொல்கிறேன் நண்பர்களே. ஆனால் இந்த எபிசோட் நம்பர் 8 to 10 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் 11லேருந்து 11லேருந்து கதை இன்னும் ரொம்ப சூப்பராக போக ஆரம்பிக்கும். 11லேருந்து தான் கதை ரியல் ஸ்டோரியாக ஆரம்பிக்கும். பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். கதை வேறு லெவலில் போகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னுடைய ஸ்டோரியில் ஒரே ஒரு பார்ட் தான் இந்த காய் கிளான். இந்த காய் கிளான்ங்கிறது ஒரு வெப் சீரிஸ். இந்த மாதிரி நிறைய சீரீஸ் காய் கிளான்லேயே நிறைய சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸ்லாம் சேர்ந்தது தான் இந்த காய் கிளானுங்கிற ஒரு சீரீஸ். ஒரு செட் ஆஃப் சீரீஸ். அந்த காய் கிளானில் ஃபஸ்ட்டு சீரீஸ் தான் காய் கிளான் தி டார்க்னஸ்ஸரா. செகண்ட் இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த சீரீஸ் பார்க்கலாம். நிறைய கதை என்கிட்ட இருக்குது. இது ஃபஸ்ட்டு என்னுடைய கதையில் ஒரு கதை தான் இது. இன்னும் நிறைய கதை இருக்குது. ஸோ நடுவில் போக நான் புது புது கதைகளும் போடுவேன். இதில் கிட்டத்தட்ட 300 எபிசோடுக்கு மேலே இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நடுவில் ஒரு 10 எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை ஒரு 15 எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சர்டைன் கதை முடிஞ்சதுக்கப்புறம் புது கதை ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த கதைக்கும் அதுக்கு முன்னாடி அந்த கதைக்கும் நடுவில் ஒரு புது ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு மூவி மைனம் ஒரு மூவி எபிசோடானால் ஒரு 10 எபிசோடு இல்லை ஒரு 4 எபிசோடு அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு போடுறேன். சரியா? இதை மட்டும் மைண்டில் வச்சுங்க. அண்ட் இதனுடைய ஒரே ஒரு ஸ்டோரி தான். இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்ம நிறைய ஸ்டோரிஸை பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. சரி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காய் கிளான் தி டார்க்னஸ்ஸரா எபிசோட் 8 த காய் கிளான். கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எபிசோட் நம்பர் 7 விஆர் சிப்பில் நம்மளுடைய இக்கிடா மைமி நம்மளுடைய ஹருட்டோ காய் உடைய லாக்கெட்டில் ஒரு விஆர் சிப் இருக்கும். அதை எடுத்துகிட்டு போய் ஒரு டிவிடியில் போடுவாங்க. நம்ம கோடோடைய வீட்டில் இருக்க டிவிடியில். அதில் தான் ஸ்டாப் ஆகிருக்கும். அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகிருக்கும் இல்லை ஸ்டாப் ஆகிருக்கும். அந்த எபிசோட் நம்பர் 7. எபிசோட் நம்பர் 8 அந்த வீடியோடைய ஸ்டார்டிங் தான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த கேரக்டர்ஸை மறந்துடுங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா கேரக்டர்ஸுமே இதுக்கப்புறம் வரமாட்டாங்க. வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கலரில் ஸ்க்ரீன் தான் வருது. அதுக்கப்புறமா தான் ஒரு மனுஷன் அந்த ஸ்க்ரீனில் வரான். அவன் சொல்கிறான், ஹாய் ஹருட்டோ காய், நான் தான் காய், உன் அப்பா. நீ என் பையன்தான். நான் சிமாத ஐலனுடைய ஃப்ளேம் பீஸ்ட் வாரியரான கியான் காய்க்கும் வாட்டர் பீஸ்ட் வாரியரான கியாரா காய்க்கும் பிறந்த பையன். என் ஒய்ஃப், அதாவது உன் அம்மா ஸ்கைலர், என்னுடைய சொந்த மாஸ்டருடைய பொண்ணு தான். நீ இப்போ இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னா நான் இந்த உலகத்தில் வாழலன்னு அர்த்தம். நான் செத்துட்டேன்னு அர்த்தம். நான் கூடிய சீக்கிரமே சாக போகிறேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு இந்த விஷயங்களை சொல்லிட்டு சாகணும்னு நினைக்கிறேன். நான் செத்துட்டா கண்டிப்பாக உன் அம்மாவையும் அவங்க சும்மா விட மாட்டாங்க. அவன் அம்மாவும் செத்துருவா. ஆனால் அதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேர் சாகிறதுக்கு முன்னாடி உனக்கு சொல்ல வேண்டிய சில கடன்கள் எங்ககிட்ட இருக்குது. உனக்கு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் எங்ககிட்ட இருக்குது. அதை தான் நான் இந்த சிப்பில் பதிவு செஞ்சுட்டு போகிறேன். இதை மறக்காமல் பாரு. நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை சொல்லணும். காய் கிளான் அதை பற்றின உண்மை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, காய் கிளான் அதுதான் இந்த உலகத்துலேயே ஃபஸ்ட்டு உருவான கிளான். அது மட்டும் இல்லாமல் இருக்கிறதுலே பவர்ஃபுல் கிளானுமே அதுதான். அவருடைய ஃபவுண்டர், காய் கிளானுடைய ஃபவுண்டர் பேர் தான் மிஸ்டர் டாம் காய். அவர் ஒரு பேப்ளேட் பிளேயர். அவர் பேப்ளேட் ஏராவில் வாழ்ந்தார். அவருடைய ஒய்ஃப் அவங்களும் ஒரு பேப்ளேட் பிளேயர் தான். டாம் காயோடைய டீம்லேயே தான் அவங்களும் இருந்தாங்க. அவங்க பேர் தான் ஜேன் காய். அவங்க கிட்டத்தட்ட எனக்கு கொல்லு பாட்டி கொல்லு தாத்தா. அண்ட் டாமோடைய பேப்ளேட் பேர் தான்
ஃப்ளேம் ஆரிஸ். அது இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான பேப்ளேடான இருந்துச்சு. த சன் ஆஃப் பேப்ளேட் காட்னு அது அழைக்கப்பட்டுச்சு. சன் ஆஃப் பேப்ளேட் காட். பேப்ளேட் காட்னா யாருன்னா பேப்ளேட்ஸ் உருவாக்குனவர் தான் பேப்ளேட் காட். அந்த பேப்ளேட் காட் தான் ஹோலி ஃப்ளேம் ட்ராகன். அவருடைய பையன், அவருடைய முதல் பையன் தான் டாமோடைய பேப்ளேட் த ஃப்ளேம் ஆரிஸ். ஃப்ளேம் ஆரிஸ்க்கு வந்து 2 தம்பிங்க. இல்லை நான் இப்போயே அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து சர்ப்ரைஸ் எதுவுமே இருக்காது. நான் இப்போ அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த கதையை தெரிஞ்சுக்கணும். இந்த கதை நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான கதை. உன்னுடைய வரலாறு, நம்ம ஹிஸ்ட்ரி, த ஹிஸ்ட்ரி ஆஃப் காய் கிளான். இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் காய் கிளானுக்காயும் பிகினிங் ஆஃப் த காய் கிளானை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து டார்க்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். தி டார்க்னஸ் அப்படின்னா என்ன, டார்க்னஸ் காட்னா யார், அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். காய் கிளானுடைய உண்மையான குறிக்கோள் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதோட இந்த எபிசோட் கட் ஆகுது. அண்ட் இதோட இந்த வீடியோவும் முடியுது அண்ட் இந்த எபிசோடும் முடியுது. அண்ட் இன்னொரு சூப்பரான வீடியோக்குள்ளே இதுக்கப்புறம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கதை வேறு லெவலில் இருக்கும். அடுத்த எபிசோடில் இன்னும் நல்ல கதைகள் ட்விஸ்ட் இருக்காது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காயை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி போகுது. இந்த காய் நம்ம ஹருட்டோ காயோடைய அப்பா தான் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 எபிசோடு வரைக்கும், கிட்டத்தட்ட 200 எபிசோடுக்கு நம்ம காயோடைய அப்பா தான். இந்த எபிசோட் 8 ஆரம்பிச்சு ஒரு 200 எபிசோடு வரைக்கும் காயோடைய அப்பா தான் கதையை சொல்ல போகிறார். அந்த கதையெல்லாம் நம்ம கேட்க போகிறோம் இந்த கதையில். ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த ஹருட்டோ காய், இக்கிடா மைமி, கூடோ இசுமி, யோஷிமாவுடைய அப்பா அம்மா, கூடோவுடைய அப்பா அம்மா, இக்கிடாவுடைய அப்பா அம்மா, யோஷிமாவுடைய தங்கச்சி, கூடோவுடைய தங்கச்சி, இக்கிடாவுடைய தங்கச்சி, ஒகுரா நாமி, அவனுடைய தம்பி, அதாவது நம்ம ஹருட்டோவுடைய ரூம்மேட்டான ஓனோ ரியோட்டோ, இவங்க யாரையும் அப்புறம் அந்த ரவுடி கேங்கு, இவங்க யாரையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்காதீங்க. இதுக்கப்புறம் புது கேரக்டர்ஸ், 100கணக்கான கேரக்டர்ஸ் இதுக்கப்புறம் தான் வரப்போகிறாங்க. ஸோ பொறுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரமே நான் உங்களை சந்திக்கிறேன். until then bye from பிரஜீஷ். இது நம்ம பிகே கிளான். நான் உங்கள் பிரஜீஷ். டாட்டா, பாய். இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம்.